ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோன்னா இலக்கிய பரப்புரை எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவும் கௌதம் வந்து கார்த்தியை வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு நம்ம பிரியாவும் கார்த்திகை வந்து எந்த அளவுக்கு வந்து பழகுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்முடைய ஜானகிட்ட வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜானகி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து சந்தோஷப்படுறாங்க. அத்தை அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசுகிறாங்க. நம்ம ஜானகி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது இலக்கிய அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்க நேரத்தில் வந்து நம்மளுடைய இலக்கிய வந்து ஒரு குண்டை வந்து தூக்கி போட போகிறாங்க. அத்தனை அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை தயங்கிறதுல பார்த்தீங்கன்னா என்ன இலக்கிய என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, ஏன் தயங்கிட்டு இருக்க சொல்லு அப்படின்றாங்க. சொன்னால் தானே தெரியும் நம்மளுடைய ஜானிக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்து வரப்போகுது. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து எப்போ வந்து ரேவதி அத்தைக்கு வந்து பண்ணி கொடுத்த சத்தியத்தை வந்து காப்பாற்றணும், நம்ம வந்து எப்படியாவது வந்து ஜானகி அத்தை கையில் வந்து பொறுமையாக சொல்லி அவங்கள வந்து சம்மதிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஓப்பன் பண்ணுற விஷயத்தில் இருந்தாங்க நம்முடைய இது ஜானகிக்கு வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயம், ரேவதி அத்தை வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிக்கிறாங்க. அவங்க அட்மிட் ஆனால் நமக்கு என்ன இலக்கிய அப்படின்றாங்க. அவங்களுக்கு வந்து பிளட் கேன்சர் அத்தை, அவங்க ரொம்ப நாளைக்கு வந்து உயிரோட வாழ மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா நெஞ்சில் வந்து கையை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேவதியை வந்து காட்டுறாங்க, அவங்களுடைய நிலைமை இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி வந்து ஐயோ அவளுக்கு எதுக்கு இந்த மாதிரி நோய் வரணும், எங்கே ஒன்று நல்லா வாழ்ந்துட்டு இருந்தால் போகுதுமே அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஏன் நல்லவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. அத்தை உங்ககிட்ட வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம இலக்கியா இன்னும் என்ன இலக்கிய சொல்லணும், வா நம்ம போயிட்டு ரேவதியை வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க. அது இந்த விஷயம் வந்து கௌதமுக்கு தெரியாது, இல்லை அவனுக்கு தெரியும் நீ வந்து ஏதாவது சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நான் எதுவும் சொல்லலாத்த, நான் வந்து உங்கள் கையில் வந்து பண்ணி கொடுத்த சத்தியத்தை வந்து மீற மாட்டேன், அதனால தான் முதல்ல உங்கள் கைகிட்ட வந்து நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி இலக்கியா, இந்த விஷயம் வந்து கௌதமுக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் வந்து இந்த விஷயம் தெரியுன்றது வந்து நம்ம இலக்கியாவுக்கே வந்து தெரியும். ஆனால் வந்து இதை வந்து நம்ம இலக்கியா வந்து இல்லை கௌதம் தெரியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய கடைசி ஆசை வந்து கௌதமோட மடியில் தான் வந்து அவங்க உயிர் போகணுன்னு வந்து ஆசைப்படுறாங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுறாங்க. இதுக்கெல்லாம் நான் வந்து சம்மதிக்கவே மாட்டேன், கௌதம் வந்து என்னுடைய பிள்ளை, அவனை வந்து நான் யாருக்கும் பங்கு போட்டு கொடுக்க மாட்டேன், அவன் வந்து செத்துக்கிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. வரப்பெரிய சொல்லி நடக்குது. இந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ப்ரோ.